வெல்கம் டு அவர் சேனல். ஆன்லைனில் எப்படி ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி வாங்குறதுன்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணிக்கோங்க. இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுன்னா லாகின் கொடுங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். லாகின் பண்ணதும் ஃபில் ஃபார்ம் 6 கொடுங்க. ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே தமிழில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் இல்லை உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்குங்க. கீழே தமிழில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் செல்ஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. உங்கள் மொபைலுக்கு வந்த ஓடிபியை அப்படியே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து ஆதார் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஜெண்டரில் மேலா ஃபீமேலாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதாரில் இருக்க மாதிரிக்க அப்படியே கொடுங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் ஆதாரில் இருக்க மாதிரிக்க அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதற்கான ஆவணமாக உங்களுடைய ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து ஃபேமிலி மெம்பரில் உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க நேமுக்கு கீழே உங்கள் நேம் வரும். அவங்க நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுடைய எபிக் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து நீங்கள் என்ன வில்லேஜோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிளேஸில் நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு இது மாதிரியான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதில் ஏதேனும் கரெக்ஷன் இருந்தால் கீழே எடிட் ஆப்ஷன் மூலமாக கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஷோ ஆகும். அதை வச்சு உங்களோட அப்ளிகேஷன் நிலையை தெரிஞ்சுக்கலாம்.